இந்த உலகம் நம்மால் புரிஞ்சுக்க முடியாத இருண்ட சக்திகளால் நிற்றிருக்குது. ஆமாம், நான் இருக்கேன் இன்னும் இந்த உலகத்துல தான். அதுவும் ஒரு பயங்கர சக்தியாக. 100 வருடத்துக்கு ஒருத்தரமா ஒரு கருப்பு சக்தி விழித்தெழும். அந்த சக்தி தான் கால் திரிகோரி. இன்னைக்கு சொல்ல போற கதை ரிஹான் மற்றும் நேஹா, மும்பை நகரத்தின் எழுத்தாளர்கள். நகர சத்தத்திலிருந்து தூரம் போக அவங்க ஒரு பழைய ஹவேலி வாங்குறாங்க. காலியான ஆனால் அழகான ஹவேலி. ஆனால் அவங்க தெரியாம வாங்கின அந்த ஹவேலி ஒரு நாள் நிஹான் பேஸ்மெண்ட் கதவை திறக்கிறார். அங்கே ஆடிக்கொண்டிருந்த ராக்கிங் ஷேர், கருப்பு ஜங்கான பூட்டு போட்டிருந்த ஒரு சந்தூக் திறந்தவுடன் ஒரு சத்தமில்லாத கத்தல் மாதிரி குளிர்ந்த காற்று அவன் முகத்துக்கு அடிக்குது. அதுக்குள் சிவப்பு துணியில் சுருட்டப்பட்ட ஒரு கருப்பு குடியா, கீழே கிழிந்த பழைய புத்தகம். அதில் எழுதப்பட்ட ஒரே எச்சரிக்கை: திரிகோடிக்கு அருகே போகாது, இந்த குடியா ஆத்மாக்களை இழுக்குது. ஆனா ரிஹான் அதை கையில எடுத்த தருணத்திலேயே அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இரவு முழுக்க வலி, கத்தல், அழுகை, அழைப்பு அவன் காது முழுக்க எதிரொலித்தது. கேமராவில் சாயல்கள், சுவர்களில் நீளமான நிழல்கள், தெரியாத சத்தங்கள். அருகில் கண்ட கருப்பு பூனை கூட பேராசுரன் கையால கொல்லப்பட்ட மாதிரி கிடந்தது. ரிஹான் அந்த புத்தகத்தை படிக்கிறான். அதுல ஒரு செய்தி: சைத்ர அமாவாசை முதல் பேசாகி அமாவாசை வரை இந்த ஒரு மாதம் கால் திரிகோரி பிறக்கும் மாதம். பண்டிதர் வருகிறார். அவர் சொல்கிறார், 100 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஹவேலியில் இருந்த கருப்பு சக்தி விழிக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. பூஜை ஆரம்பித்ததும் ஓர் 10 அடி நீளமான கருப்பு நிழல் சுவற்றை துளைத்து வீட்டுக்குள் நுழைகிறது. அந்த நிழல் கால் திரிகோரி. அருகில் கண்ட கருப்பு பூனை கூட பேராசுரன் கையால கொல்லப்பட்ட மாதிரி கிடந்தது. ரிஹான் அந்த புத்தகத்தை படிக்கிறான். அதுல ஒரு செய்தி: சைத்ர அமாவாசை முதல் பேசாகி அமாவாசை வரை இந்த ஒரு மாதம் கால் திரிகோரி பிறக்கும் மாதம். பண்டிதர் வருகிறார். அவர் சொல்கிறார், 100 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஹவேலியில் இருந்த கருப்பு சக்தி விழிக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. பூஜை ஆரம்பித்ததும் ஓர் 10 அடி நீளமான கருப்பு நிழல் சுவற்றை துளைத்து வீட்டுக்குள் நுழைகிறது. அந்த நிழல் கால் திரிகோரி. கருப்பு புனைகள் ஒருவரை ஒருவர் கொன்று வீட்டில் மின்சாரமே இல்லை. நெட்கள் வெடிக்கும், தளங்கள் நடக்கும். பயம், குழப்பம். அந்த நேரம் நேஹா இழுத்து அந்த உறுப்பினர் அவர்களது குடும்பத்தையே சாபத்துக்குள்ளாக்கி. அடுத்த நாள் நேஹாவின் குடும்பம் முழுவதும் தீ விபத்தில் சிக்கியது. பூஜை செய்த பண்டிதர் காட்டில் கொல்லப்பட்டிருந்தார். ரிஹான் பயந்த சந்தூக்கை எரிக்கப் போகும்போது அந்த குடியா மீண்டும் சேர்ந்த நிலையில் சந்தூக்கின் மேல் அமர்ந்து அவனை நேராக பார்க்கிறது. அந்த நிழல் மெல்ல மெல்ல 10 அடி, 12 அடி, இன்னும் நீளமாகுது. நேஹாவின் கண்கள் சிவந்து அவள் பைத்தியம் போல கத்தி சிரித்து ரிஹானை கொல்ல ஓடுகிறாள். அந்த இரவு வீட்டு முழுக்க ஒலித்த கத்தல்கள். அடுத்த நாள் கிராம மக்கள் வந்தபோது ஹவேலி திறந்தே இருக்கு. சுவர்களில் ரத்தத்தால் எழுதப்பட்ட 2 வார்த்தைகள் மட்டும்: கால் திரிகோரி. This is our moment. நேஹா Together, இருவரும் பேஸ்மெண்டில் உயரற்ற உடல்களா கிடந்தாங்க. ஒரு தடயமும் இல்லை. கேள்வி இன்னும் இருக்குது: அந்த கருப்பு சக்தி 100 வருடத்துக்கு பிறகு மீண்டும் விழித்தெழுமா? இது ஒரு இந்திய ஃபோக்லோர் ஹாரர் லெஜெண்ட் அடிப்படையிலான கதை.